வாசவி இன்று 7 மற்றும் 8வது ஸ்லோகம். இகை கஸ்தம் ஜகத் கிருத்தஸ்னம் பச்சாத்திய சைரசாரம் மம தேகே குடாகேச யச்சான் யத்ர ஸ்டு மிஷ்சசி. அர்ஜுனா, எனது இவ்வுடலிலே ஒன்று சேர்ந்துள்ள ஜங்கம ஸ்தாவரங்களாகிய ஜகத் முழுவதையும் மேலும் பார்க்க விரும்பும் வேறு எதையும் இப்பொழுது காண். பாண்டவர்கள் கௌரவர்களை ஜெயிப்பதா அல்லது கௌரவர்கள் பாண்டவர்களை ஜெயிப்பதா, இதில் எது உசிதம் என்று தனக்கு தெரியவில்லை என்று அர்ஜுனன் கூறுகிறான். அது போன்ற மர்மங்களை தெரிந்து கொள்ள விருப்பம் இருந்தாலும் அவைகளை தெரிந்து கொள்க. விஸ்வரூப தரிசனத்தில் அண்டங்களின் அமைப்பும் நடைமுறையும் மற்றும் யாவும் உள்ளபடி விளங்கும். ஆனால் அக்காட்சி ஊனக்கண்ணால் காணக்கூடியதா? இதற்கு விடை வருகிறது. நாத்துமாம் சக்கியசே திருஷ்டு மனேனைவ ஸ்வச சூஷா திவ்யம் ததாமீதே சசூக பஷ்ய மே யோக மைஸ்வரம். ஆனால் உனது இந்த ஊனக்கண்ணால் என்னை நீ காண இயலாது. உனக்கு ஞானக்கண் கொடுக்கிறேன். எனது ஈஸ்வர யோகத்தை பார். பிராகிருதை கண்டு கொண்டு பிரகிருதியே தான் காண முடியும். அதிலேயும் தூரத்தில் இருப்பதை பார்க்க தூர திருஷ்டி கண்ணாடியின் உதவி வேண்டும். நுண்பொருளை அதற்கேற்ற கண்ணாடியின் துணை கொண்டே காணலாம். அங்கனம் ஈஸ்வரனது விஸ்வரூபத்தை காண்பதற்கு ஞானக்கண் தேவை. நெறியான வாழ்க்கையுடையவருக்கு அது இறைவனது அருளால் உண்டாகிறது. பஞ்சேந்திரங்களின் துணையின்றியே ஞானக்கண்ணானது அவை இயந்திரங்களின் தொழில்களை செய்கிறது. அதற்கு மேல் ஈஸ்வர மகிமையை வேண்டியவாறு தெரிந்து கொள்ளவும் ஞானக்கண்ணுக்கு இயலும். தெளிந்த மனமே ஞானக்கண்ணாகிறது. பெரியோர்கள் பக்தியை கண்களில் தீட்டும் மைக்கு ஒப்பிட்டிருக்கின்றனர். ஸ்ரீமதி ராதை ஒரு சமயம் சகிகான், நான் எனது கிருஷ்ணனை எல்லாவிடங்களும் காண்கிறேன் என்றால், அதற்கு கோபஸ்ரீகள், தோழி, நீ பக்தியாகிய அஞ்சனத்தை கண்களில் இட்டிக் கொண்டிருக்கிறாய், அதனால் தான் அப்படி தெரிகின்றது என்றார்கள். இது ராமகிருஷ்ணர் பரமஹம்சரின் உபதேசம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருதாச்சலம்.